circuit shown in the figure, the Thevenin's voltage and resistance looking into the X, Y, R. So இந்த சர்க்யூட்க்கு நம்ம வந்து தெவினின்ஸ் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, வி தெவினன்ஸ் அண்ட் ஆர் தெவினன்ஸ், இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முதல்ல வந்து வி தெவினன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த சர்க்யூட்ல நம்மளுக்கு மொத்தம் 2 நோட் இருக்கு இல்லையா, இது ஒரு நோட், தென் ஒரு ரெஃபரன்ஸ் நோட் இருக்குது. ஸோ இந்த நோடை வந்து நம்ம VTH அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே I அப்படிங்கிற ஒரு கரண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த 1 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் I இல்லையா. ஸோ அப்போ I இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ள வோல்டேஜ் என்னது, V தெவினன்ஸ். ஓகே, ஸோ V தெவினன்ஸ் divided by resistor value 1. So small I current is equal to V Thevenin's divided by 1. ஸோ இப்போ வந்து வி தெவினன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த நோடில் நம்ம KCL அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ KCL அட் நோட் VTH. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரான்ச்சு, இங்கே அப்புறம் இங்கே 3. ஸோ VTH மைனஸ் 2I divided by 1. அடுத்து இங்கே வந்து ஒரு 1 ohm ரெசிஸ்டரில், ஸோ ப்ளஸ் VTH divided by 1. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து என்டர் ஆகுது, ஸோ தட் இஸ் -2. ஓகே, -2 ப்ளஸ் இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா VTH divided by 2 equal to 0. ஓகே, இந்த நோடில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி VTH வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ VTH மைனஸ் 2 இன்டூ ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் VTH டிவைடட் பை 1. அப்போ இதை வந்து 2 இன்டூ VTH அப்படின்னு எழுதிக்கலாம், பிளஸ் VTH டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2. இந்த 2-ஐ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே -2 VTH இருக்குது, இங்கே 2 VTH இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு VTH இஸ் ஈக்குவல் டு 4 வோல்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ தெவினின்ஸ் வோல்டேஜ் 4 வோல்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் இருந்தது அப்படின்னா தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஓகேவா, திஸ் இஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். ஓகே, இங்கே பார்த்தோன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா அதை சர்க்யூட்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, அதை அப்படியே அந்த சர்க்யூட்டில் வச்சுட்டு எந்த நோடோ அதில் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஆர் தெவினன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த சர்க்யூட்டில் இங்கே வந்து ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கரண்ட் சோர்ஸ் என்ன பண்ணணும், ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட் வந்து ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் வந்து ரீட்ரா பண்ணிக்கலாம். இங்கே இருந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டெர்மினலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் மைனஸ் இதை VDC அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து IDC. ஓகே, அப்போ இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் என்னவா இருக்கும், VDCயாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஆர் தெவினன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ ஆர் தெவினன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் VDC டிவைடட் பை IDC. ஓகே, இந்த வோல்டேஜ் அண்ட் இந்த கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆர் தெவினன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து இன்கேஸ் நம்மளுக்கு டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். VDC டிவைடட் பை IDC இது ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம தெவினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நம்ம VDC கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நோடில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ VDC minus 2I divided by 1 plus இங்கே வந்து VDC divided by 1. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா VDC divided by 2.
இந்த கரண்ட் வந்து என்ட்ரிங் த நோடு, ஸோ அதை ஈக்குவல் டு ஐடிசி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். வந்து ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ள வோல்டேஜ் விடிசி, ரைட்? ஸோ விடிசி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1, ஸோ டிவைடட் பை 1. ஓகே, ஐயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இந்த நோடு வோல்டேஜ் விடிசி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். VDC minus 2 VDC plus VDC plus VDC divided by 2 equal to IDC. Okay, so இதில் இது cancel ஆயிடும். so நமக்கு என்ன கிடைக்கும்? VDC equal to 2 into IDC அப்படின்னு கிடைக்குது. okay, so இதை எடுத்துட்டு போய் இந்த R Thevenin's formulaல substitute பண்ணிடலாம். okay, so R Thevenin's is equal to VDC divided by IDC, right? so நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? VDC is equal to 2 into IDC divided by இங்க ஒரு IDC இருக்குது. so இது cancel ஆயிடும். so R Thevenin's equal to 2 ohm. so this is the answer. R Thevenin's value 2 ohm and V Thevenin's value வந்து 4 volt. so this is the answer. The impedance looking into the nodes 1 and 2 in the given circuit is. So இந்த சர்க்யூட்ல வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏசி சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிசி சர்க்யூட்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நேம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் 1 and 2 அதில் அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்? விடிசி டிவைடட் பை ஐடிசி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த சர்க்யூட்ல உள்ளது என்னது? ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ். டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? விடிசி டிவைடட் பை ஐடிசி வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். சப்போஸ் இந்த சர்க்யூட்ல வந்து ஒரு இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும்னா ஷார்ட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ், இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு ஒன்லி ரெசிஸ்டர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ டிபெண்ட் சோர்சஸ் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சர்க்யூட்டை முதல்ல நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நோடு 1 and 2. ஓகே, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட். நோடு 1 and 2 இதுக்கு இடையில 1 and 2க்கு இடையில நம்மளுக்கு ஒரு டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆரோ வந்து ஃபைனலாக போட்டுக்கலாம். இது வந்து 99 IB. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 1 and 2ல என்ன கனெக்ட் பண்ணியிருக்கான்? ஒரு 100 ohm ரெசிஸ்டர். ஓகே, ஒரு 100 ohm ரெசிஸ்டர், இது 100 ohm. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 9 kilo ohm அண்ட் 1 kilo ohm ரெசிஸ்டர் ரெண்டும் எப்படி இருக்குது? சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து ஒரு 1 kilo ohm ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 9 kilo ohm ரெசிஸ்டர் சீரீஸில் கொடுத்துருக்குறோம். இதில் உள்ள கரண்ட் வந்து IB அப்படின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து நோடு 1 இல்லையா? இங்கே இந்த சர்க்யூட்டில் வந்து கொஷினில் கொடுத்துருக்க சர்க்யூட்டில் இந்த கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நோடு 1 இருக்குது. அப்போ இங்கே நம்ம கரண்ட் டைரக்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணணும்? டுவர்ட்ஸ் நோடு 1. ஓகே, ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறனால நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு ரெசிஸ்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சர்க்யூட்டில் இது வந்து 10 kilo ohm ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு parallel 100 ohm ரெசிஸ்டர் அண்ட் தென் ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. ஓகே, அதோட வேல்யூ 99 IB. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ VDC டிவைடட் பை IDC வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நோடில் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணணும். இதுதான் VDC, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் IDC. ஓகே, ஸோ இந்த நோடை நம்ம என்ன வோல்டேஜ் இருக்கும்? இந்த நோடில் VDC இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒரு IBங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது.
ஸோ முதல்ல இந்த ஐபி கரண்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஐபி ஈக்குவல் டு ஐபிங்கிறது இந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் ஐபி. இங்கே உள்ள வோல்டேஜ் என்னது விடிசி. ஸோ விடிசி டிவைடட் பை 10 கிலோ ஓம். ஓகே, ஆனால் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் உள்ள கரண்ட் வந்து டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, டுவர்ட்ஸ் த நோட். ஸோ இங்கே டிவைட் ஆகிறப்போ இங்கேயும் டிவைட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய ஐபி கரண்ட் என்ன இருக்குது? ஒரிஜினல் கரண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே மைனஸ்னு நம்ம போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிவைட் ஆகும் டோட்டல் கரண்ட்டு. இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது கரண்ட் டைரக்ஷனுக்கு. ஸோ மைனஸ் விடிசி டிவைடட் பை 10K அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த நோடில் வந்து இப்போது கேசிஎல் அப்ளை பண்ணலாம். ஸோ கேசிஎல் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 99 ஐபி ப்ளஸ் ஐடிசி. ஓகே, இது ஒன்று என்ட்ரு ஆகுது. அப்புறம் இங்கே ஒரு ஐபி கரண்ட் என்ட்ரு ஆகுது. ஸோ ப்ளஸ் ஐபி. இங்கே ஒரே ஒரு கரண்ட்டு தான் லீவிங் த நோட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு விடிசி டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ நம்ம ஐபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 99 இன்டூ விடிசி டிவைடட் பை 10 இன்டூ 10 to the power 3. ஸோ அதனால் ஒரு 3 zeros ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ஐடிசி மைனஸ் இங்கே ஒரு ஐபி இருக்குது. ஸோ விடிசி டிவைடட் பை 10 ஒரு 3 zeros ஆட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு விடிசி டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 100 விடிசி டிவைடட் பை 10,000. ஓகே, மைனஸ் இங்கே ஒரு விடிசி இருக்குது. ஸோ மைனஸ் விடிசி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு மைனஸ் ஐடிசி. ஸோ இதில் கேன்சல் பண்ணிப்போம். கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? விடிசி 100 plus விடிசி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஐடிசி. ஓகேவா? ஸோ இதில் இருந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா விடிசி ஈக்குவல் டு 50 ஐடிசி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2 விடிசி டிவைடட் பை 100, 2ம் 100ம் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1/15 கிடைக்கும். ஸோ விடிசி இஸ் ஈக்குவல் டு 50 ஐடிசின்னு கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு விடிசிக்கு பதிலாக 50 இன்டூ ஐடிசி டிவைடட் பை ஐடிசி. ஓகே, ஈக்குவல் டு 50 ohm. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது? 50 ohm. This is the answer. Consider the circuit shown in figure. The Thevenin equivalent resistance in ohms across PQS. ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம தெவினன்ஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது இந்த சர்க்கியூட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆர் தெவினன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம விடிசி டிவைடட் பை ஐடிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிறனால அதை ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிவிட்டு ஒன்லி இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த விடிசி ஐடிசி வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஆர் தெவினன்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இங்கே என்ன இருக்குது? நமக்கு ஒரு இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் என்ன இருக்கும்? இந்த சர்க்கியூட்டில் அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பேரலாக ஒரு 1 ohm ரெசிஸ்டர் இருக்குது. இது இந்த சர்க்கியூட்டில் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெர்மினலில் நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கியூட் ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 volt வந்து என்ன பண்ணிடுவோம்? ஷார்ட் பண்ணிடுவோம் 10 volts வோல்டேஜ் சோர்ஸை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 ohm ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே ஒரு 1 ohm ரெசிஸ்டர், கீழேயும் ஒரு 1 ohm ரெசிஸ்டர். ரைட், இந்த டெர்மினலில் நம்மளுக்கு ஒரு டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் இதோட வேல்யூ 3i0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 1 ohm
அண்ட் இதோட வேல்யூ 1 ஓம் ரெசிஸ்டர். இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I0. ஓகேவா? ஸோ அக்ராஸ் திஸ் டெர்மினல் P அண்ட் Q அப்படின்னு கொடுத்தனால நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் டிசி வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை VDC நேம் பண்ணிக்கிறோம். இங்கே கரண்ட் வந்து IDC. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் இந்த நோடில் என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகுறப்போ இங்கே I0 டிவைட் ஆகும். இங்கே வந்து நான் அதோட வேல்யூ I1 அப்படின்னு அந்த கரண்ட்டை நேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வாங்க, இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு பிரான்ச், இங்கே ஒரு பிரான்ச், ரைட்? ஸோ இங்கே வந்து அது I2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இங்கே டிவைட் ஆகுறது என்ன கரண்ட் தான், இது சேம் தான், இது ஒரே லூப் தான் இல்லையா? ஸோ இது IDC தான் இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, R Thevenin's is equal to VDC divided by IDC, ரைட்? இதில் இந்த VDC அப்படிங்கிறது இந்த 1 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம், I0 into 1. ஸோ I0 into 1 ரெசிஸ்டர் வேல்யூ 1 divided by IDC. ஓகேவா? இதுதான் R Thevenin's. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், IDC கண்டுபிடிக்கணும். ஸோ IDC கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லூப்புக்கும் KVL அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல இந்த லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணுவோம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் கிளாக் வைஸில் எடுத்தாச்சு. இந்த லூப்பில் KVL அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ், ஸோ 3I0. இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே இந்த கரண்ட் என்ன எப்படி இருக்கும், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஃப்ளோ ஆகும். இப்போ மைனஸ் இங்கே உள்ள கரண்ட் வந்து I1. ஓகே, மைனஸ் I1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணலாம். KVL. ஓகே, இந்த செகண்ட் லூப்புக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, இங்கே ஃப்ளோ ஆகுறப்போ இங்கே உள்ள கரண்ட் I2ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் I2. ஸோ இங்கே ஃப்ளோ ஆகுறச்ச இந்த நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்க கரண்ட் டைரக்ஷன் கிளாக் வைஸில் போகுது. இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். இங்கே ப்ளஸ் மைனஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் போகுமா? ஆனால் இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரிஜினலாக சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா? இப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இது மைனஸ், நம்ம மைனஸ் என்னென்னு எழுதுவோம், I1 அப்படின்னு எழுதுவோம் இங்கே உள்ள கரண்ட்டு. பட் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது ரெண்டு கரண்ட்டும். அதனால இங்கே ப்ளஸ் I1. K plus I1. இந்த ரெசிஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் I0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம I1 அப்படின்னா என்னென்னு எழுதிக்கலாம், I1 is equal to I0 plus I2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த I1 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 இது 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. இந்த 2 கொண்டு போய் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் 1. ஓகே, இப்போ 3I0 மைனஸ் இங்கே ஒரு I0 மைனஸ் I2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதிலிருந்து I2 ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம், 2I0. ஓகே, ஸோ இந்த I2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். I2 அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இல்லையா? நோடில் நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணி I2 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நோடில் பாருங்கள், இங்கே என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்னது I0, இங்கே டிவைட் ஆகிற கரண்ட் என்னது I2 and IDC இல்லையா? ஸோ என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் I0 இந்த நோடு. ஓகே, இங்கே வந்து KCL. I0 ஈக்குவல் டு டிவைட் ஆகிற கரண்ட் I2 ப்ளஸ் IDC. ஓகே, ஸோ இதிலிருந்து I2 ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம், I0 மைனஸ் IDC அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அந்த I0க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்க. I2 equal to I0 minus IDC equal to 2I0. இப்போ இதிலிருந்து IDC equal to என்ன, minus I0.
ஓகே இப்போ ஐடிசியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஐ நாட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆர் தெவினன்ஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஆர் தெவினன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் டிவைடட் பை ஐடிசி which is equal to I naught divided by IDC ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus I naught. Okay, so equal to minus 1 ohm. This is RTH value. Thevenin equivalent resistance is equal to minus 1 ohm. This is the answer. For the circuit shown in the figure, Thevenin's voltage and Thevenin's equivalent resistance at terminals A, B is. ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம தெவினன்ஸ் வோல்டேஜ் அண்ட் தெவினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, விடிஹெச் ஆர்டிஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல விடிஹெச் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே உள்ள நோடு வந்து விஏபி அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நோடுக்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ கேசிஎல் அட் நோட் விஏபி. ஸோ இங்கே என்ட்ராகிற கரண்ட் வந்து 1. ஸோ ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா VAB minus 10 divided by 5. அடுத்து இங்கே ஒரு 5 ohm resistor. ஸோ ப்ளஸ் VAB divided by 5. ஓகே, ஸோ 1 is equal to VAB minus 2 ப்ளஸ் இங்கே VAB divided by 5 இருக்கும். minus 2 plus VAB divided by 5. Okay, so 2 VAB divided by 5 is equal to 3. இதிலிருந்து VAB is equal to 15 divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? 15 by 2 equal to 7.5 volt. Okay, இந்த நோட் வோல்டேஜ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 7.5 volt. This is V Thevenin's value. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர் தெவினன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர் தெவினன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸ் என்ன பண்ணணும்? ஷார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஓகே, ஸோ சர்க்கியூட் வந்து ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அதை அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் 0.5 I1. ஓகேவா? ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அதை வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ohm ரெசிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 ohm ரெசிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதை ஷார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்து அந்த சர்க்கியூட்டுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா? பட் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்னால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்க போகிறதில்ல. அப்போ இது ரெண்டும் பேரலல் ரெசிஸ்டராக இருக்குது. ஓகே, அப்போ ஆர் தெவினன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ohm in parallel with 5 ohm, right? So 5 into 5 divided by 5 plus 5 equal to 25 divided by 10. So R Thevenin's is equal to 2.5 ohm. Okay, so answer V Thevenin's is equal to 7.5 volt and R Thevenin's is equal to 2.5 ohm. This is the answer.